சென்ற மாணவர்களுக்கு நன்றி. அடுத்து வரவேற்பு உரையை ஆற்ற நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு சுந்தரை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. NTU மாதிரி ஒரு கேம்பஸ் சிங்கப்பூரோட ஒரு மூலையில் இருக்கு. உங்களுடைய முயற்சி எடுத்து NTU கேம்பஸ்க்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய பார்வை 2014 நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியும் இளையர்களும். இன்றைய சூழ்நிலையில இளையர்கள் தான் தமிழ் மொழியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாய நிலையில இருக்காங்க. தமிழ் மொழி அதாவது அதனுடைய நிலைத்தன்மையோட இருக்கணும், சஸ்டைனபிலிட்டியோட இருக்கணும்னா இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, இவன் என்னடா இவன் ஏதோ ஸ்லைட்லாம் வச்சிருக்கான்னு பார்த்து பயந்துடாதீங்க. இது என்னதுன்னு உங்க எல்லாருக்கும் புரியுதா? சினிமா பாட்டா? கண்டிப்பாக இல்லை. திருக்குறள், நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் தான். இது பொருட்பால் என்ற அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. குறள் 400. ஓகே, யாராவது படிக்க விரும்புறீங்களா இந்த திருக்குறளை? ஒரு சின்ன முயற்சி தான். வருகை அளித்திருக்கும் உங்களுடைய ஆடியன்ஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா? கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாணவர் மற்றையவை. திருக்குறள் இருக்கிற தமிழ் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நான் ஏன் இதனுடைய ஆரம்பிக்கிறேன்னா, என்னுடைய தமிழ் இலக்கிய மன்றத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு மீட்டிங் அப்பயும் ஒரு திருக்குறளோட தான் ஆரம்பிப்போம். இலக்கிய மன்றம்னு பேர் வச்சுக்கிட்டு இலக்கியம் சம்பந்தமா எதுவுமே செய்யலைன்னா ஒரு இது கிடையாது. அதற்காக ஒரு சின்ன முயற்சி தான் இது. இந்த திருக்குறளை நான் ஏன் இன்றைய காலைக்கு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லும் போது, கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாள் அல்ல மற்ற எவை. கல்வி என்பது மிகவும் முக்கியமான செல்வம். மனிதர்களாகிய நம்மிடம் மற்ற பல செல்வங்கள் இருக்கலாம். ஒரு 10 BMW கார் வச்சிருக்கலாம், ஒரு 15 ஆடி கார் வச்சிருக்கலாம், காண்டோமினியம்ல இருக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நிரந்தரமான ஒரு செல்வங்கள் அல்ல. கல்வி என்பது மிகவும் முக்கியமான ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. இதை நான் இந்த நேரத்தில் எதுக்கு சொல்றேன்னா, இளையர்களாகிய நம்ம எல்லாருமே இப்போ ஒரு நல்ல நிலைமையில படிச்சுக்கிட்டு இருக்கோம். டெர்ஷியரி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம், ப்ரீ டெர்ஷியரி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால தமிழ் மொழிக்கு என்ன செய்ய முடியும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய சூழ்நிலையில நான் சொன்ன மாதிரி சிங்கை நாட்டில் தமிழ் மொழி இன்னும் வரப்போகின்ற வருடத்தில் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தமிழ் மொழியை கண்டிப்பா பேசணும். எல்லாரும் வீட்டில் பேசணும், உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பேசணும், உங்களுடைய அலுவலகத்தில் உங்கள் தமிழ் நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக பேச வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து, தமிழ் மொழி சஸ்டெயின் பண்ணணும் சிங்கை நாட்டில் அப்படின்னா 2 விஷயம் மிகவும் முக்கியமான விஷயங்கள். முதல், பேச்சு தமிழ். பேச்சு தமிழ் கண்டிப்பாக முக்கியம். உங்கள் குடும்பத்தில் உங்களிடமிருந்து ஆரம்பிங்க, நம்மிடமிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம தம்பி தங்கைகள் கிட்ட, நம்ம நண்பர்கள், அதாவது நம்ம தமிழ் நண்பர்கள் கிட்ட தமிழ்ல பேசுவோம். உங்களை நான் சுத்த தமிழ்ல தான் பேசணும்னு சொல்ல, அப்படி யாராலையும் பேச முடியாது. கண்டிப்பா என்னால முடியாது. உங்களால எந்த தமிழ்ல பேச முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த தமிழ்ல பேசுங்க. தமிழ் மொழி கண்டிப்பா வரும். 2வது விஷயம், தொழில்நுட்பம், டெக்னாலஜி. இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் ஆப்ஸ் ஆகட்டும், இன்டர்நெட்ல பல வெப்சைட்ஸ் தமிழ் மொழியில வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தமிழ் மொழியில வந்துகிட்டு இருக்கு. ஸோ தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமான விஷயம். இளையர்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, இளையர்களாகிய நம்ம தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, IT படிச்சுட்டு இருக்கீங்க, மற்ற பொறியியல் துறை, எந்த துறையாக இருந்தாலும் முக்கியமான நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதன் மூலமாக தமிழ் மொழிக்கு எந்த வகையில் ஒரு உதவி செய்யலாம்? டெக்னாலஜி மூலமாக. இது ரொம்ப முக்கியம். தொழில்நுட்பத்தின் மூலமாக தமிழ் மொழிக்கு நம்ம செய்யும் ஒரு விஷயமும் நாளைக்கு வருங்கால சந்ததியினருக்கு தமிழ் மொழியை வாழ வைக்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. நான் இந்த 2 விஷயம் மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்றதுக்காக நான் என் உரையில முடிவு பண்ணேன்.
மற்றபடி நான் என்னோட இந்த பொன்னான நேரத்தை செலவழிக்க விரும்பலை. மற்ற அருமையான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட நிறைய கருத்துக்கள், அவங்களுடைய வாழ்க்கையில தமிழ் மொழி அவங்களுக்கு என்ன வகையில அவங்கள இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களை கொண்டு சென்றிருக்கு, தமிழ் மொழிக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை எப்படி நம்ம நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ல ரிலேட் பண்ணலாம், இதெல்லாம் பத்தி பேசுவாங்க அவங்க. உங்களிடம் உள்ள கேள்விகளை மறக்காமல் அவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது தயக்கங்கள், தமிழ் மொழி மேல் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்ற கலந்துரையாடல் போது கேட்கலாம். ஸோ இதனுடன் நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிகவும் நன்றி வந்ததுக்கு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி திரு சுந்தர். இப்போது பார்வை 2014 சிறப்பு விருந்தினர் திரு ரா தினகரன் அவர்களுக்கு மன்ற தலைவர் திரு சுந்தர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம் சிறப்பு விருந்தினர் இப்போது தம் உரையை ஆற்றுவார். சுந்தரமுடியே மற்றும் சிறப்பு பேச்சாளர்களாக வந்திருக்கக்கூடியவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்களை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தில் வர சொல்லி உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக, தமிழ் பற்றி பேசுவதற்காக அழைத்து இத்தனை பேர் வந்திருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு மற்ற மகிழ்ச்சி. முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும். தம்பி சுந்தர் நல்ல சிறப்பாக 2-3 செய்திகள் சொன்னார். கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னார். உங்களை பற்றி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க அல்லது தொடக்க கல்லூரியில் படிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ ஏராளமான ஒரு சவால்கள் இருக்கின்றன, போட்டி இருக்கின்றன. சிங்கப்பூரை பார்த்தோன்னா ரொம்ப போட்டி மிக்க நாடு. அங்கே எல்லாரோடையும் போட்டி போட்டு நம்ம வெற்றி அடையணும்னா சாதாரணமான விஷயம், ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கிடையில தமிழுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கணுங்கிறது இப்போல்லாம் ரொம்ப ஒரு செயற்கரிய செயலாக தெரியுது எனக்கு பார்க்குறப்போ. இளைஞர்கள்கிட்ட முக்கியமாக எந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு போனாலும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய வயதை ஒட்டியவர்களும் அதை தாண்டியவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். இளைஞர்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வம். அதாவது டிவி நிகழ்ச்சியில் கண்ணோட்ட நிகழ்ச்சியில் தம்பி பேசினார். அன்றைக்கே எனக்கு இன்னும் அவரும் பேசினார். அவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள்லாம் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த அளவுக்கு இங்கே தமிழில் கண்ணோட்ட நிகழ்ச்சியில் பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு தொலைக்காட்சி அவங்கெல்லாம் எல்லாரையும் மீடியா எல்லாரையும் கூட்டிகிட்டு எல்லாம் பேச வச்சதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முக்கியமாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லி உங்கள்கிட்ட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமான சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, இருந்தாலும் உலகமே போட்டி மிக்க உலகம். அதில் சிங்கப்பூரில் ரொம்ப அதிகமான போட்டி. ஏன்னா நம்மகிட்ட எந்த ஒரு இயற்கை வளங்களும் இல்லாத நாடுங்கிறதுனால நமக்கிட்ட இருக்கக்கூடியது ஒன்று மனித வளம் தான். இந்த மனித வளங்கிறது நம்ம தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு தான் அந்த நாட்டை இன்னும் வருங்காலத்தில் வளர்த்து செல்ல வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடத்துல, சிங்கப்பூர் இடத்துல நிறைய பெரிய பொறுப்பு அரசாங்கமும் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா, சிங்கப்பூருக்குள்ள மட்டும் பல இன பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல இனங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்வது சீனர்கள், மலாயக்காரர்கள், இந்தியர்கள், குறிப்பாக மற்ற இனத்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி பல சமயங்கள், மதங்களை நாம் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள். ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு வேற்றுமையிலும் ஒற்றுமையாக ஒரு சிறப்பாக
உலக நாடுகள் வியக்கும் அளவுக்கு ஒரு சிறிய ஒரு புள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்க நகரம், சிங்க நாடு இன்றைய தினம் உலகத்தினுடைய பார்வையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், எது போன்ற கொள்கைகளை எல்லாம் சிங்கப்பூர் எடுத்து செல்கின்றது, நடத்துகின்றது. இத்தனைக்கும் காரணம் என்னன்னா மனித வளம் தான். நம்மளுடைய திறமை, நேர்மையான அரசாங்கம், நேர்மையான சிந்தனை, செயல்பாடு முறைகள், இது ஒரு பக்கம் இருக்கு. இதை கட்டி காக்க வேண்டியது நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம், செய்யணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி மொழிங்கிறது ஒரு செகண்டரியாவோ அல்லது அது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய தாய்மொழியாக தமிழ். அதை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா உலக நாடுகளில் தமிழர்கள் எல்லா நாடுகளிலையும் பரவி கிடக்கிறாங்க, எங்கெங்கேயோ போயிருக்காங்க. உலகம் எல்லா மூலைகளிலும் எங்கு சென்றாலும் பார்க்கக்கூடிய அளவில் இன்றைய தினம் நான் பார்த்திருக்கிறேன். நான் சென்ற நாடுகளில் ஏராளமான நாடுகளில் தமிழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். சில விமான நிலையங்களில் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தாங்க. சில பேர் அருகாமையில் எங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் தமிழ் பேசுகிறவங்க என்னை பார்த்துட்டு, தமிழ்லேருந்து முகத்தில் ஏதோ தெரியுது போல இருக்கிறவங்களுக்கு, அதனால அவங்க கேட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சில சமயத்தில் ஏர்போர்ட்டில் ஒரு 1 hour 1.5 hours ஒரு 2 hours வரை காக்க வேண்டிய சில கட்டங்கள் இருக்கலாம். எங்கேயாவது காத்திருந்தேன்னா அங்கே பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஆளை அங்கே கரடி போய் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, அல்லது நம்மளும் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. சிறிய சிறிய ஏர்போர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி தமிழர்களை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அப்படி பரவி கிடக்கிறவர்கள் எல்லோருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது. சில நாடுகளில் தமிழ் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழர்கள் தமிழை சுத்தமாக ஒரேடியாக விட்டு விட்டார்கள், மறந்து விட்டார்கள். கலாச்சாரம் பூ வேண்டுமானால் வைத்துக் கொள்வார்கள், சேலை வேண்டுமானால் முடித்துக் கொள்வார்கள். நமது கலாச்சார முறைகளிலே ஆடை அலங்காரங்கள் இருக்கலாமே தவிர, பழக்க வழக்கங்கள் சில இருக்கலாமே தவிர மொழியை இழந்து விட்டார்கள். நாமும் ஒரு